ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கைமா பண்ணிவிட்டு மதுரை கறி தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போங்க. தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, சோம்பு, 2 கிராம்பு, கல்பாசி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சின்ன பீஸ், அவ்வளோதான். நான் ஏன் இவ்வளோ கம்மியாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கரம் மசால் பொடி ஒரு பிஞ்ச் போட்டுக்குவேன், அதனால நான் கம்மியாக போட்டுக்கேங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்ல பெரிய வெங்காயமாக 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போயே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இதே ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஜீரகப்பொடியும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசால் பொடி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் 1/2 கிலோ கொத்துக்கறியை நான் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம இதில் போட்டுடலாம். இதை நல்லா வணக்கிடணுங்க. வணக்கும் போதே கொஞ்சம் நல்லா வெந்துடும். பாருங்கள், இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணியை வந்து நான் ஊற்றிக்கிறேன். அதாவது பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றிக்கிங்க. நீங்கள் கிரேவி வந்து நல்லா திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்போ வந்து இந்த கிரேவி வந்து நல்ல வாசமாக நல்ல கெட்டியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோலியே வச்சு வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா தூவி ஊற்றிக்கலாம். லெமன் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்குவோம். அதை எடுத்து நம்ம நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மறுபடியும் தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. மட்டன் கைமா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம கறி தோசை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போங்க. நான் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா கலக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம உப்பு, பெப்பர் எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா அதுலேயே நமக்கு உப்பு, காரம் எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இந்த நம்ம முட்டையை ஆட் பண்ணுறோம். பாருங்கள், தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், தோசை மாவு நம்ம வீட்டில் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாவே வந்து ஒரு கெட்டியாக வச்சுக்கலாம். நம்ம ஊத்தாப்பா மாதிரி ஊற்றிட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்குங்க. அது இதில் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த மட்டன் கைமா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் அடுப்பை. அப்போ தான் உள்ளே இருக்க மாவு, இந்த முட்டை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்கு நல்லாயிருக்குங்க. சூப்பரான கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்குதுங்க. சூப்பரான மட்டன் கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மதுரை ஸ்பெஷலுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.